வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 24. சோகத்தின் சுவடோடு அந்த ஒரு வாரம் கடந்திருக்க, ஞாயிறு பொழுதில் அவளை காண சாய் வந்திருந்தாள். விதியே என அமர்ந்திருந்த தோழியை பார்க்கவே மனம் தைத்தது அவளுக்கு. இருந்தும் முகத்தில் எந்த விதமான அனுதாபத்தினையும் காட்டாமல் கலகலத்து பேசி அவளை பேச வைக்க சாய் எடுத்த முயற்சி யாவும் காற்றில்தான் கரைந்தது. சாய்க்கு தேநீரோடு வந்த மகாவிடம், ரூபி இல்லையாமா என்று சாய் வினவ, பக்கத்துல ஃப்ரெண்டு வீடு வர போயிருக்காடா என்றபடி தேநீரை கொடுத்தவர் மருமகளை வருத்தமாக பார்த்துவிட்டு அமர்ந்தார். பேச்சு இவர்கள் இருவருக்கும் இடையே தொடர அவ்வப்போது அவளை ஒரு பார்வை பார்த்து கொண்டனர். வருணுடன் அலைபேசியில் உரையாடிவிட்டு வந்த ருத்ரன் மனைவி அருகே அமர, கை எப்போதும் போல எழும்பி அவள் மணி வயிற்றை வருட செல்லவும் சட்டென சுதாரித்துக் கொண்டு கரத்தை இழுத்து கொண்டான். நல்ல வேளை அதை கவனியும் நிலையில் அவள் இல்லை. சில நிமிடங்களில் அவள் தலை தானாக அவன் தோள் சாய, விழித்திருந்த விழிகள் மட்டும் விழித்தபடியே இருந்தது. சாய், உன்னை பொண்ணு பார்க்க வரத்தான் அஞ்சு சொன்னாலே, எப்போடா என்று மகா அஞ்சுவையும் பேச்சிற்குள் இழுத்து கொண்டு பேச, அது வேலை செய்தாற்போல் தலை நிமிர்ந்து தோழியை பார்த்தாள். ஒரு பெருமூச்சை விட்ட சாய், 2 வாரம் கழிச்சு பார்க்க வரத்தா சொல்லிருக்காங்கம்மா என்று கூற, எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா என்று மகா கூறினார். சில நிமிடங்களில் சாய் புறப்பட்டு செல்ல, மீண்டும் தங்கள் அறைக்குள் சென்று அஞ்சிலை அடங்கிக் கொண்டாள். தாயுடன் சில நிமிடங்கள் பேசிவிட்டு வந்த ருத்ரன் கட்டிலில் சாய்ந்தமர்ந்து கொண்டு தன் வயிற்றை வருடியபடி எங்கோ வெறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தவளை கண்டு உள்ளுக்குள் நூறாக உடைந்து போனான். நீர்த்துளிகளை சொரிய துடித்த விழிகளை கட்டுப்படுத்தி கொண்டு மனைவியின் அருகே அமர்ந்தவன் அவளை தன்மேல் சாய்த்து கொள்ள, மெல்ல மெல்ல கண்ணீர் கேவல் ஒலிக்கு வித்திட்டது. அவள் தோளை ஆடவன் ஆதரமாய் தடவி கொடுக்க, பாப்பா பாப்பா என்றபடி அவள் உடல் குலுங்க அழத் துவங்கினாள். அன்று மருத்துவமனையில் அழுதவள் அடுத்து அழவே இல்லை. ஆனால் பிரம்மை பிடித்தாற்போல் பேச்சற்ற மடந்தையாகி போனாள். தற்போது வாய்விட்டு அழுது விட்டாவது நிம்மதி அடையட்டும் என்று எண்ணிய ருத்ரன் ஏதும் பேசாது தட்டி கொடுக்க, ஏன் இப்படி என்றபடி அவனை இறுக அணைத்து கொண்டாள். ரொம்ப ஆசையா இருந்தேன். பாப்பாக்கு அது செய்யணும், இது செய்யணும், அப்படி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும்னு அவ்வளோ கனவு கண்டேன். ஆனா என்றவள் மேலும் அழ, கண்ணீர் வழியும் விழிகளுக்கு அணை போட்டு இமை பூட்டியவன் தன் பிடியை இறுக்கிக் கொண்டான். தினம் தினம் நீ கேர்ள் பேபியா, பாய் பேபியா, என்ன போல இருப்பியா, அப்பா போல இருப்பியா, அம்மா செல்லமா இருப்பியா, அப்பா செல்லமான்னு 1000 கேள்வி கேட்பேன். 3 மாசம் இருந்தே குழந்தைங்களுக்கு வெளியே பேசுறவங்க குரல் கேட்க ஆரம்பிச்சிடும். நான் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான்னு அவ்வளோ பேசுனேன். ஆனா இன்னைக்கு அந்த உயிர் இல்லாம போயிடுச்சு. கண்ணாடி வளையல் போட்டுட்டு வயித்துக்கிட்ட வச்சு ஆட்டி சத்தம் பிடிச்சிருக்கான்னு கேட்டு சிரிப்பேன். 5வது மாசம் எப்போ வரும், எப்போ அசைவு தெரியும்னு காத்துட்டு இருந்தேன் என்று அழுதபடி பேசியவள் சட்டென நிமிர விழி மலர்ந்து அவளை பார்த்தான். நீங்களும் அதுக்கு ஆசையா இருந்தீங்கல்ல என்று அவள் வினவ, பதிலிருந்தும் அதை சொல்ல தெரியாது குழந்தையாக விழித்தவன் கண்கள் கலங்கி போனது. அவன் மார்பில் தலைமுட்டி அழுதவள், நான் பாப்பாவை தாங்க முடியாம போயிட்டேன். வயிற்றுக்குள்ளேயே அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலையே என்னால என்று அழுதாள். அப்படியெல்லாம் இல்லடாமா என்று அவன் கூற, மறுப்பாகி தலையசைத்து, பாப்பாக்கு என்கிட்ட இருக்க பிடிக்கல என்று அழுதாள். சில நிமிடம் அவளது அழுகை சத்தம் மட்டுமே அறையை நிறைக்க, அழுது ஓய்ந்து விசும்பியபடி அவள் அவன் மேல் சாய்ந்து கிடந்தாள். அவள் தலையை மெல்ல கோதியவன், டேமா என்க
அவனை பாவம் போல் நிமிர்ந்து பார்த்தாள். "வேணாம்டா போதும், நிறைய அழுதுட்ட" என்று அவன் கூற, ஏதோ கூற வந்தவள் இதழ் மீது விரல் வைத்து என்றவன், "நீ நிறைய பேசிட்ட. இப்ப நான் பேசுறத கேளு" என்று விட்டு தன் பேச்சைத் தொடர்ந்தான். "பாப்பாவ உன்னால பாதுகாக்க முடியலன்னு நீ காரணம் சொல்ற போல, உன்ன ஒழுங்கா பாத்துக்கலன்னு நான் சொன்னா நீ ஏத்துப்பியாம்மா?" என்று அவன் கேட்க, சட்டென அவனை நிமிர்ந்து பார்த்தவள் பார்வையில் தனி பதட்டம் இருந்தது. "சொல்லு" என்று அவன் கேட்க, இல்லை என்பது போல் தலையசைத்தாள். "ம். அப்ப நீ மட்டும் இப்படி பேசுறது நியாயமா?" என்று கேட்டு சற்று இடைவெளி விட்டவன், "எனக்கு புரியுதுடா. இது நமக்கு சாதாரண இழப்பு இல்ல. ரொம்ப எதிர்நோக்கிய ஒரு உயிரோட இழப்பு. இது எவ்ளோ வலிய உன் மனசுல உண்டாக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா அதையே நினைச்சுட்டு எத்தன நாள் இப்படியே முடங்கி இருப்ப? வெளிய வாடா. இதோடவே நம்ம வாழ்க்கை நிக்கல. ஏதோ ஒரு காரணத்தோட தான் அந்த கடவுள் நம்மகிட்ட இருந்து இந்த உயிர பறிச்சுக்கிட்டாரு. அதுக்காக நம்மள அப்படியே விட்டுடவா போறாரு? இத நீ தாங்கி வெளிய வரணுமா? வேலைய விட்டுடுவேனோன்னு பயமா இருக்குன்னு அன்னைக்கு சொன்னியே. இப்ப சிக் லீவ்னு இப்படி எத்தன நாள் இருப்ப? போதும்டா. இதிலிருந்து வெளிய வா. நமக்கு இன்னும் வாழ கடல் அளவு காலம் இருக்கு" என்று நீளமாக பேசினான். சில நிமிடங்களின் மௌனத்திற்குப் பிறகு அவள் முகத்தில் ஒரு தெளிவை கண்டவன், "டேய்மா" என்க அவன் கழுத்தை கட்டிக்கொண்டவள், "சாரி" என்று காற்றாகி போன குரலில் கூறினாள். ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவன் அவள் முகத்தினை தன் கைகளில் தாங்கி, "பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி இத பத்தின பேச்சு வேண்டாம்" என்று கூற, "ம்" என்ற தலையசைப்போடு அவனை அணைத்துக் கொண்டாள். "டேய் சாப்பிட வரியா?" என்று அவன் கேட்க, "பசிக்கல" என்று கூற வந்தவள் என்ன நினைத்தாளோ, நிமிர்ந்து கணவன் முகம் பார்த்து அவன் நெற்றியில் மெல்ல முத்தமிட்டாள். "உங்களுக்கு சொல்லி அழக்கூட ஆள் இருக்காதுல்ல? என்கிட்டயும் சொல்ல முடியாம" என்று தவிப்பாக கூறினாள். "யாரு சொன்னா அப்படி? கெட்டதுலயே ஒரு நல்லது போல எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைச்சிருக்குடா. ஆனா அத கவனிக்கிற நிலையில அப்போ நீ இல்ல. உன்னை பாத்துக்க வந்தானே டாக்டர் வருண், அவன்தான்" என்றபடி அன்று நடந்ததை கூறினான். அதில் மெல்ல புன்னகைத்தவள், "அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்" என்றாள். "ம். அதெல்லாம் அப்புறம் சொல்லு. இப்ப சாப்பிட வா. எதுவும் யோசிக்காத. 1 வருஷம் போகட்டும். அப்புறம் நீ போதும் போதும்னு சொல்ற அளவு பிள்ளைங்க பெத்துக்கலாம்" என்று இதழ் மடித்து சிரிப்போடு ஆடவன் கூறியதில், "போங்க" என்றபடி அவன் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள். மனைவியின் மாறுதலைக் கண்ட நிறைவோடு சில நிமிடம் அவளை அணைத்து பிடித்திருந்தவன் அவளுடன் எழுந்து உண்ண சென்றான். அவளிடம் உடனேயே மாற்றத்தை எதிர்பார்க்காத போதும் சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தான் ருத்ரன். அடுத்து வந்த நாட்களில் அவளை வேலைக்கு அனுப்பி அவள் மனதை திசை திருப்ப ருத்ரன் எடுத்த முயற்சிகள் ஓரளவு வேலை செய்ய, வேலைக்கு செல்பவள் தினமும் தாய் வீடு சென்று தம்பியுடன் சில நிமிடங்களை செலவழித்துவிட்டு வீடு திரும்பினாள். அர்ஜுனும் எவ்வளவு வேலை இருந்தாலும் தமக்கை வந்துவிட்டால் அவளுடன் கலகலத்து பேசி அவளது புன்னகையை ஒருவித திருப்தியுடன் பார்த்துவிட்டே அனுப்பி வைப்பான். இப்படியே 2 வாரம் ஓடியிருக்க சாயின் பெண் பார்க்கும் படலமும் வந்திருந்தது. காலையே சென்று அவளுக்கு ஒப்பனைகள் செய்வதாக கூறிய அஞ்சிலை நல்ல உறக்கத்தில் இருக்கவும் அதை ஒரு சிரிப்புடன் பார்த்தபடி தயாராகிய ருத்ரன், "டேய்மா" என்று குரல் கொடுத்தான். அவனது ஒற்றை குரலுக்கே விழித்து விட்டால் அவள் அஞ்சலியாகிவிட முடியுமா என்ன? அதில் சிரித்துக் கொண்டவன், "டேய் சாய் இப்ப ரெடியாகி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா. நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க" என்றபடி உலுக்கி எழுப்பினான். அடித்து பிடித்து எழுந்தவள், "என்னை ஏங்க எழுப்புன? எவ்ளோ லேட் ஆச்சு பாருங்க. நான் அவனுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விடுறேன்னு பந்தாவா சொன்னேன். இப்ப போனா முறைச்சிட்டு நிப்பான்" என்று புலம்பியபடி குளியலறைக்குள் புகுந்தாள். சில நிமிடங்களில் குளித்து அழகிய ஆரஞ்சு நிற நீளமான சுடிதார் அணிந்து தயாராகிய அஞ்சிலை, "போலாமா" என்று வினவ, "போலாமாவா? நான் எதுக்கு? நீயே போ. எனக்கு வேலை இருக்கு" என்றான். "சண்டே என்ன உங்களுக்கு வேலை?" என்று அவள் வினவ, "எனக்கு 1000 வேலை இருக்கும். என் லவ்வர் எனக்காக வெயிட்டிங். உன்னை விட்டுட்டு அவளை பிக்கப் பண்ண போகணும்" என்று அடக்கப்பட்ட சிரிப்போடு கூறினான். "ம். ஆமா ஆமா. 10 பேரு லைன்ல நிக்கறாங்க. லவ்வர் மட்டும் தான் வெயிட் பண்றாங்களா? இல்ல பொண்டாட்டி வேற யாரும் வெயிட் பண்றாங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கும் 1000 வேலை இருக்கு. பொண்ணு பார்க்க வர இடத்துல மாப்பிள்ளைக்கு அண்ணன் தம்பி இருந்தா கரெக்ட் பண்ணணும்" என்று அவனுக்கு சளைக்காது பேசினாள். அவள் தன்னிடம் இப்படி வாய்க்கு வாய் பேசுவதெல்லாம் அவன் விரல் விட்டு எண்ணிவிடும் அரிதான தருணங்களே.
அதுவும் தன் துயர் துறந்து அவள் வெளிவருவதை அவனுக்கு படம் போட்டு காட்டும் இந்த பேச்சு அவனுக்கு நிரம்ப பிடித்திட அவளை தன் கைகளினுள் சிறையெடுத்தவன், "ஓ, கரெக்டெல்லாம் பண்ண வருமா உனக்கு?" என்றான். அவன் கைசிறையில் லேசான இன்ப படபடப்பு எட்டிப் பார்க்க, "ஏன் ஏன் என்னால முடியாதாக்கும்?" என்று எகிறிய மனையாளை மேலும் இறுகப் பற்றியவன், "எங்க ஒரு ட்ரையல் பாப்போமா? என்ன கரெக்ட் பண்ணி காட்டு" என்றான். அதில் லேசான சிரிப்போடு தலை தாழ்த்தியவள், "புதுசா வேற பண்ணணுமா?" என்று முணுமுணுக்க, "ஆமா" என்றான். அதில் நாணம் கலந்த ஆர்வத்தோடு அவனை நிமிர்ந்து பார்த்தவள், "என்ன பண்ண?" என்று வினவ, "நீதான் பெரிய வித்தகாரி போல கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொன்ன. எங்க ஒரு வித்தைய இறக்கி விடு, நானும் பாக்கறேன்" என்று ஏற இறங்க பேசியவன் வார்த்தைகளுக்கு தானாக ஒரு பொருள் திரித்துக் கொண்டவள், என்ன பேச்சுது? விடுங்க, நான் போகணும்" என்றாள். "ஹலோ மேடம், நான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் கேட்டேன். நீங்க நினைக்கிற போலலாம் எதுவும் கேட்கல" என்று கூறி வாய்விட்டு சிரிக்கும் கணவனைக் கண்டு, "ஐயோ, நானா தான் மாட்டிக்கிறேன் போல" என்று நாக்கை கடித்துக் கொண்டாள். அவன் நுனி விரல்களில் எம்பி நின்றவள் அவன் காதோரம் ஒரு சின்ன எச்சில் முத்தம் வைத்து, "உங்கள மட்டும் தான் எனக்கு கரெக்ட் பண்ண தெரியும். உங்கள போல நான் ஒன்னும் யாரையும் லவ் எல்லாம் பண்ணல" என்று கூற, அவள் காதில் பதில் முத்தம் வைத்து, "எனக்கும் என் பொண்டாட்டிய தவிர போக்கிடம் இல்ல. சீண்டி பார்த்ததுக்கே சரசரன்னு சிவக்குதே" என்று விட்டு நிறுத்தியவன், "கோபத்த சொன்னேன்" என்றான். அதில் சிரிப்போடு அவனை அணைத்து நின்றவள் சில நிமிடங்களில் சுயம் பெற்று விலகி, "ஏற்கனவே லேட்டு" என்க, "நீதானே லேட் பண்ண" என்று கூறியபடி காதை துடைத்து காட்டினான். "ப்ச்" என்று சிவந்தவளைக் கண்டு புன்னகைத்தவன் மேலும் சோதிக்காது அவளை கூட்டிக் கொண்டு சாய் வீட்டிற்கு சென்றான். ரூபி மற்றும் மகாவிடம் கூறிக்கொண்டு சென்றவளை ஒருவித நிம்மதியுடன் பார்த்த மகா பெருமூச்சு விட, கணவன் மனைவி இருவரும் அங்கு தங்களுக்காக காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி அறியாது சென்றனர்.